ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்ஜே எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஐயோ கண்டிப்பா. எனக்கு ஒரு பொண்ணு வரல சரிங்களா. அதுக்கப்புறம் அதுல தான் வந்து என்னை பேக்கப்காக என்னை அனுப்புனாங்க. அப்போதான் வந்து உள்ள போயிட்டு தனியாக ஒரு ஷோ வந்து பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் பேசினோடனே அந்த ரெகுலர் காலர்ஸ் வந்து கால் பண்ணி எங்க ஆர்ஜே அந்த பொண்ணு பேரு சாந்தினி எங்க அவங்களை காண நீங்க அப்படிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 days வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அந்த ரெகுலர் காலர்ஸோட அந்த அன்பு இருக்குல்ல, அது அப்படி இருந்தது. 1 weekல வந்து மறந்துட்டாங்க. நான் வந்து ரோகிணி வந்து ரெஜிஸ்டர் ஆனா நான் வந்து அப்புறமா என்ன வந்து ஒரு நாள் நான் வரலனாலும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எஃப்எம்க்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் லீவ் போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஈவன் என் கல்யாணத்துக்கு நான் ஒரு 10 நாள் லீவ் எடுத்துட்டேங்க. செம்ம காண்டாயிட்டாங்க. யார் உங்களுக்கு 10 நாள்லாம் லீவ் கொடுக்குறது அப்படின்னாங்க. டேய் கல்யாணத்துக்கு ஒரு 10 நாள் லீவ் எடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ ஒரு முத வந்து ஆர்ஜேவா எனக்கு வாய்ப்பு கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஷோ. அது வந்து சின்ன மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுற ஒரு கேரக்டர் முத்து பேச்சுங்க அது வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பிறந்தது திண்டுக்கல், படிச்சது மதுரை, வேலை பார்க்கறது சென்னை, ஆர்ஜேவா பேசுறது வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங். சரிங்களா, இதுதான் வந்து எனக்கு அமைஞ்சது. ஸோ அந்த ஸ்லாங் வந்து ட்ரை பண்ணி நான் பேசினேன். அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆர்ஜே சான்ஸ். அந்த ஸ்லாங்ல எங்களுக்காக ஒரு லைன் ஏதாவது பேசி காட்ட முடியுமா? அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை கண்ணு. ஏனுங்கன்னு போனது அப்படிங்கிற மாதிரி சும்மா பின்னாடி எல்லாம் கண்ணுன்னு போட்டு நம்ம வச்சுட்டோம். அவ்வளோதான் மேட்ச் பண்ணிடலாம். கோகுல் கண்ணு ரொம்ப அழகா இன்டர்வியூ பண்ற, என்னமா பேசுது பாருப்பா.